أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கருமங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இந்த சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே, குர்ஆன் ஹதீஸிலே விளக்கமும் தெளிவும் கொடுக்கப்படுவதுதான். நாங்களும் எத்தனையோ மஜ்லிஸுகளில் குர்ஆனை சுன்னாவை படிப்பதற்கு அமருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவு மாற்றம் வருவதில்லை. ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிறோம், அது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த வித்தியாசத்தையும் கொண்டு வருவதில்லை. ஒரு நபிமொழியை படிக்கிறோம், அது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பிரச்சனை இல்லை. அதை படிக்கின்ற எங்களிடத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை படித்து கொடுக்கிறார்கள். நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு 3 மனிதர்கள் வருகிறார்கள். ஒருவர் நபிகளாருக்கு நெருக்கமாக வந்து அமர்ந்து கொண்டார். இரண்டாவது மனிதர் கொஞ்சம் ஒதுக்கமாக போய் தள்ளி அமர்ந்து கொண்டார். மூன்றாவது மனிதர் அந்த மஜ்லிஸில் அமரவில்லை, திரும்பி போய்விட்டார். இந்த 3 மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விடயம் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ்.
நெருக்கமாக அமர்ந்து கொண்டவர் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமாக வந்தார். அல்லாஹ்வும் அந்த மனிதனுக்கு அருள் புரிகிறான் என்றார்கள். இரண்டாவது மனிதர் அந்த மஜ்லிஸிலே அமர்ந்தார். ஆனால் கொஞ்சம் ஒதுக்கமாக போய் தள்ளி அமர்ந்து கொண்டார். அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்வதில் வெட்கப்பட்டார். அல்லாஹ்வும் அந்த மனிதனுக்கு அருள் புரிய வெட்கப்படுகிறான் என்றார்கள். நஅூது பில்லாஹ். மூன்றாவது மனிதர் புறக்கணித்தார். அல்லாஹ்வும் அருள் செய்வதென்று புறக்கணித்தான் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய மஜ்லிஸ் எப்படி இருக்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரிடத்தில் மார்க்கத்தை படிக்க வந்தார்கள். எப்படி அமர்ந்தார்கள் தெரியுமா? ஃபஅஸ்னத ருக்பத்தைஹி இலா ருக்பத்தைஹி வவதஅ கஃபைஹி அலா ஃபகிதைஹி. நபிகளாருடைய முழங்காலுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முழங்காலை நெருக்கமாக வைத்தார்கள். தன்னுடைய கையை நபிகளாருடைய தொடை மீது வைத்து நெருங்கி அமர்ந்தார்கள். மார்க்கம் பேசப்படுகின்ற மஜ்லிஸுகளில் ஒதுங்கி அமர்வது அல்லாஹ்வுடைய அருளை விட்டு எங்களை தூரமாக்கலாம். அதுதான் எத்தனையோ குர்ஆன் வசனங்களை படித்தாலும், எத்தனையோ நபிமொழிகளை கேட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருவதில்லை. நெருக்கமாக அமர்வதன் மூலம், நான் பேசுகிறேன் இங்கிருந்து, நீங்கள் எங்கிருந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏன் குர்ஆன் சுன்னா பேசப்படுகிற மஜ்லிஸ் இப்படி ஒரு சினிமா திரையிலே ஓடுகிறது, ஒரு டிராமா நாடகம் பார்க்கிறோம், தூர இருந்து பார்ப்போமா? ஏன் இந்த சினிமாக்கள் மனிதனுக்குள் தாக்கம் செலுத்துகிறது? ஏன் நாடகங்களும் டிராமாக்களும் எங்களை மாற்றி விடுகிறது? உள்ளத்தால் கேட்கிறோம். கண், காது, உள்ளம் அனைத்தும் அடங்கி இருக்க கேட்கிறோம். ஆனால் குர்ஆனும் சுன்னாவும் பேசப்படுகிற நேரம் எங்களை திசை திருப்புகின்ற அளவுக்கு தூரத்தில் அமர்ந்து விடுகிறோம், ஒதுங்கி போய் அமர்ந்து விடுகிறோம். அதிலும் எங்களுடைய முதுகுகள் ஆரோக்கியமாக இருக்கின்றன, எங்களுடைய இடுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கின்றன, சாய்வதற்குத்தான் சாய்மானம் தேடுகிறோம். இப்படித்தானே? இப்படி மார்க்கத்தை படித்தால் எத்தனை குர்ஆன் வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த இடம் யாருக்கு வைத்திருக்கிறீர்கள்? இந்த இடம் யாருக்கு? மலக்குமார்கள் அமர்வதற்கா? மலக்குமார்கள் எங்களுக்கு சூழாக அமர்வார்கள் என்பது ஹதீஸ். நாங்கள் மஜ்லிஸுகளில் பேசுபவருக்கு நெருக்கமாக அமர்ந்து பழ வேண்டும். எங்கு குர்ஆன் ஹதீஸ் பேசப்பட்டாலும் அங்கே பேசுபவருக்கு நெருக்கமாக இருந்து பழகுங்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு எங்களை நெருக்கமாக்கி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைத்து விட்டால் படிக்கின்ற குர்ஆன் வசனங்கள், கேட்கின்ற நபிமொழிகளை எடுத்து நடப்பதும், பின்பற்றி நடப்பதும், அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இலகுவாகிவிடும். இதுதான் அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைப்பதற்கான அடையாளம் என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு குர்ஆன் சுன்னா பேசப்படுகின்ற மஜ்லிஸுகளில் முடியுமான அளவு நெருக்கமாக இருந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொண்டு இது போன்ற சந்தர்ப்பங்களை தருகின்ற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக சொல்லப்படுகின்ற செய்திகளை காது தாழ்த்தி கேட்போம். அதை உள்ளத்துக்கு ஆழமாக செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் முடியுமான அளவு நடைமுறைப்படுத்துவோம். நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதனூடாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்பது தலைப்பு. விபச்சாரம் செய்யாதீர்கள் என்பதை விடவும்
விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எனக்கும் உங்களுக்குமான கட்டளை. ஏன்? விபச்சாரத்தை செய்வதிலிருந்து ஒதுங்கிக் கொண்டிருக்கிற நானும் நீங்களும் பல சந்தர்ப்பங்களில் விபச்சாரத்தின் பக்கம் நெருக்கி விடுகின்ற எத்தனையோ பாவங்களை செய்கிறோம். நான் தான் விபச்சாரம் செய்யவில்லையே என்று அந்த பாவங்களை எல்லாம் சுமந்து கொள்கிறோம். மன்னிப்பு தேடுகிற நிலையில், தௌபா செய்கிற நிலையில் நானும் நீங்களும் இல்லை. ஏன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது சூரத்துல் இஸ்ரா 32வது வசனம், வலா தக்ரபுஸ் ஸினா, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்றால் எதுவெல்லாம் விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குமோ அந்த பாவங்களை எல்லாம் ஒரு மனிதன் செய்யக்கூடாது. அவன் விபச்சாரத்தை செய்துவிட்டால் இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா, விபச்சாரம் என்பது மிக மோசமான ஒரு அனாச்சாரமான செயலாக இருக்கிறது, மிக மோசமான பாவமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் சொல்வது அந்த மோசமான பாவம், மானக்கேடான அசிங்கமான அந்த செயலின் பக்கம் எதுவெல்லாம் உங்களை கொண்டு போய் சேர்க்குமோ அதையெல்லாம் நீங்கள் நெருங்க வேண்டாம். எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டல் என்று பாருங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே எது ஹராம் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ், என்னுடைய ரப்பு இறைவன் அல்லாஹ் எதுவெல்லாம் மானக்கேடான செயல்களாக இருக்குமோ, விபச்சாரத்தை மட்டும் அல்லாஹ் தடுக்கல்ல, எதுவெல்லாம் அசிங்கமான விடயங்களாக இருக்குமோ அவைகளைத்தான் என்னுடைய ரப்பு ஹராமாக்கி இருக்கிறான். அது மா ظهر منها وما بطن, அது வெளிப்படையில் அசிங்கமாக இருக்கலாம், வெளிப்படையில் நல்லதா இருக்குது, ஆனால் உள்ரங்கத்திலே கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது என்றால் அதுவும் என்னதான் என்னுடைய ரப்பு ஹராமாக்கிய விடயம் என்று அல்லாஹ் சூரத்துல் அஅராஃபுடைய 33வது வசனத்தில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். சூரத்துல் அன்ஆம் 151வது வசனத்தை பாருங்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், தஆலௌ, வாருங்கள், அத்லுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய ரப்பு இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்ற விடயங்களை நான் சொல்லித் தருகின்றேன். அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதனையும் நீங்கள் கூட்டாக்காதீர்கள், இணை கற்பிக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக், வறுமையின் காரணமாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள். நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாஹும், நாங்கள் தான் உங்களுக்கும் உணவளிக்கிறோம், அவர்களுக்கும் உணவளிப்போம். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر மின்ஹா வமா பத்தன், மானக்கேடானவைகள், அசிங்கமானவைகள், அது வெளிப்படையானதாக இருக்கலாம், மறைமுகமானதாக இருக்கலாம், அதை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, செய்யாதீர்கள் என்பதை விடவும் விசாலமான அர்த்தம் கொண்டது நெருங்காதீர்கள். காரணம் என்ன? இங்கே நெருங்கினால் அங்கே பெரும் பாவம் நடக்கும். சிறியது தானே, இதெல்லாம் பெரிய பாவமா என்று அசிங்கமான மானக்கேடான செயல்களில் சிறியதை செய்து செய்து உள்ளம் கெட்டு போய்விட்டால் பெரியதை செய்வது, விபச்சாரத்தை செய்வது இலகுவாகிவிடும் என்பதனால அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், மானக்கேடானவைகளை நெருங்காதீர்கள், அதன் பக்கத்தில் போகாதீர்கள் என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, விபச்சாரத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கின்ற விடயங்கள் எது?
அதைத்தான் நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. விபச்சாரத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஒரு பெண்ணை நெருங்குவதில் அச்சத்தோடு இருக்கிறோம். ஒரு பெண்ணை தொட்டு பார்ப்பதில் உள்ளத்தில் அச்சம், பயம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டிய ஒரு சில பாவங்களை செய்கிறோம். அது விபச்சாரத்தில் ஒரு பங்கை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துன் நஜ்ம் 31, 32 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எதற்காக? லியஜ்ஸியல்லதீன அஸாஉ பிமா அமிலு, பாவம் செய்தவர்களுக்கு அவர்கள் செய்ததை கொண்டு நாங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும். வயஜ்ஸியல்லதீன அஹ்ஸனு பில் ஹுஸ்னா, நல்லது செய்தவர்களுக்கு நன்மையை நாங்கள் கூலியாக கொடுக்க வேண்டும். நல்லது செய்த மனிதர்கள் யார்? அல்லாஹ்வுடைய கூலியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார்? அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ், அவர்கள் பாவங்களில் பெரியதையும் மானக்கேடானவைகளையும் தவிர்ந்து நடப்பார்கள். இல்லல் லமம், சிறிய பாவங்களை தவிர. இந்த லமம் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லும் பொழுது அழகாக சொன்னார்கள். புகாரியிலே 6243 இலக்க செய்தி, மா ரஅய்து ஷைஅன் அஷ்பஹ பில் லமம் மிம்மா கால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரை தொட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற அந்த ஹதீஸ், இந்த சிறிய பாவம் என்ற இந்த லமமுக்கு மிக பொருத்தமான விளக்கமாக நான் பார்க்கிறேன் என்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹ கதப அலா பினி ஆதம ஹல்லஹு மினஸ் ஸினா, ஆதமுடைய மக்களுக்கு, ஆதமுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் விபச்சாரத்தின் பங்கை எழுதிவிட்டான். அத்ரக ذلك لا محالة, சந்தேகத்துக்கு இடமின்றி அவன் விபச்சாரத்தில் ஒரு பங்கை அடைந்து கொள்வான். நஊது பில்லாஹ், விபச்சாரத்தில் ஒரு பங்கை சந்தேகத்துக்கிடமின்றி அவன் அடைந்து கொள்வான். எப்படி? ஃபஸினல் ஐன் அல் ஐனானி தஸ்னியான், இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன. ஜினாஹுமா அன்-நவர், கண்கள் செய்கிற விபச்சாரம் பார்ப்பது என்றார்கள். வல் உதுனானி தஸ்னியான், இரண்டு காதுகளும் விபச்சாரம் செய்கின்றன. ஜினாஹுமல் இஸ்திமா, காது செய்கிற விபச்சாரம் செவிமடுப்பது, கேட்பது என்றார்கள். கை விபச்சாரம் செய்கிறது, பிடிப்பது என்றார்கள். கால் விபச்சாரம் செய்கிறது, விபச்சாரத்தின் பக்கம் அழைத்து செல்லுகின்ற காரியங்களை நோக்கி நடந்து செல்வது என்றார்கள். வல்லிசான், நாவு விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹு அல் கலாம், பேசக்கூடாதவர்களோடு பேசுவது நாவு செய்கிற விபச்சாரம் என்றார்கள். வல் கல்பு யஹ்வி வயஸ்தஹி வயதமன்னா, உள்ளம் விபச்சாரம் செய்கிறது. எப்படி? ஆசைப்படுகிறது. உள்ளம் வேண்டி நிற்கிறது. உள்ளம் கனவு காணுகிறது. யுசத்திகு தாலிகல் ஃபர்ஜ் வயுகதிபு, அவனுடைய மறைவிடம் அதனை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்பிக்கிறது என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, விபச்சாரத்தில் ஒரு பங்கு ஆதமுடைய மகனுக்கு எழுதப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக தெளிவுபடுத்தினார்கள். இவைகள் விபச்சாரத்தை போன்று பெரிய பாவங்கள் அல்ல. ஆனால் விபச்சாரத்தின் பக்கம் இட்டு செல்லுகின்ற சிறிய சிறிய பாவங்கள், இது மொத்தமாக மனிதனுடைய உள்ளத்தை நாசமாக்கி விபச்சாரத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். இப்பொழுதோ
மனிதன் விபச்சாரத்துக்கு பயப்பட வேண்டுமா? விபச்சாரத்துக்கு அழைத்து செல்லுகின்ற இந்த காரியங்களுக்கு பயப்பட வேண்டுமா? ஹத்தடிப்பதும் கல்லடித்து கொலை செய்வதும் மறுமையிலே நிரந்தர தண்டனை என்று எச்சரிக்கை வந்திருப்பதும் நேரடி ஒரு ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தகாத உறவில் ஈடுபடுவதுதான். ஆனால் அதற்கு இட்டுச் செல்லுகின்ற இந்த வழிகளை மனிதன் செய்து செய்து தன்னுடைய உள்ளத்தை மாசுபடுத்துகிறான், தன்னுடைய உடம்பை அசிங்கப்படுத்துகிறான், பாவத்தினால் தன்னுடைய உள்ளத்தை வீணாக்கிக் கொள்கிறான். எங்களுடைய செயற்பாடு எப்படி இருக்கிறது? எங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? அன்பாண்டவர்களே, இந்த ஹதீஸை நானும் நீங்களும் புரிந்தோமோ இல்லையோ, நானும் நீங்களும் விளங்கினோமோ இல்லையோ, இஸ்லாத்தின் விரோதிகள், ஆதமுடைய மக்களுக்கு எதிராக செயற்படுகிற மனித ஷைத்தான்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். விபச்சாரத்தை விட்டு தூரமாகி வாழுகின்ற மனிதர்களை விபச்சாரத்தின் பங்குதாரர்களாக எப்படி மாற்ற வேண்டும்? ஒரு காலம் இருந்தது, ஒரு விபச்சார காட்சியை பார்ப்பதற்கு பல மணித்தியாலங்கள் முயற்சி செய்ய வேண்டும், அப்படித்தானே? பல ரூபாய்கள் செலவழிக்க வேண்டும், நீண்ட தூரம் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு என்ன நிலை? விபச்சாரம் விரல் நுனியிலே. விபச்சாரத்தை நெருங்குகிற வழிகள் எங்களுடைய பைகளுக்குள்ளே. விபச்சாரத்தை நெருங்குகிற வழி எங்களுடைய வீட்டுக்குள்ளே. விபச்சாரத்தை நெருங்குகிற வழி எங்களுடைய ஆபீஸுக்குள்ளே. எங்கில்லை? தேடி செல்ல வேண்டுமா? கண்ணை பொத்தி இருந்தாலும் ஆபத்து, கண்ணை திறந்திருந்தாலும் ஆபத்து. அமெரிக்காவில் உள்ளவர்களை நாங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற அளவுக்கு, ஐரோப்பாவில் உள்ளவர்களை நெருங்குகிற அளவுக்கு, கீழைத்தேய நாடுகளில் உள்ளவர்களை நெருங்குகிற அளவுக்கு மீடியாக்களும் தொலைத்தொடர்பு சாதனங்களும் எங்களை நெருக்கி வைத்து விட்டது. சந்தோஷம் இல்லையா? மகிழ்ச்சி இல்லையா? உச்சகட்ட சந்தோஷம். அதை விடவும் படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை விட்டும் எங்களை தூரமாக்கி நரகத்தின் பக்கம் எங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற ஃபவாஹிஷுகள், மானக்கேடான செயல்கள், அசிங்கங்கள், பாவங்கள், விபச்சார காட்சிகள், விபச்சாரத்தின் பக்கம் இட்டு செல்லுகின்ற பாவங்கள் எங்களை வந்தடைகின்ற வழிகள் நெருங்கிவிட்டதே, அதிகமாகிவிட்டதே என்று கவலைப்படுகிற நிலையில் நானும் நீங்களும் வாழுகிறோமா? ஃபேஸ்புக் பாவிக்கிற எங்களுக்கு, முகநூல் பாவிக்கிற எங்களுக்கு உச்சகட்ட சந்தோஷம் என்ன? 5000 நண்பர்கள், பல ஆயிரம் ஃபாலோவர்ஸ்கள். ஃபேஸ்புக்கை திறந்தால் பார்ப்பதற்கு நேரம் இல்லை, அவ்வளவு டெக்ஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். நண்பர்கள் எங்களுக்கென்று செலக்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். எதற்கான வழிகளை? ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தின் பங்கிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை, விபச்சாரத்தில் பங்கை நீயும் அனுபவித்துப்பார், நீயும் அதை ரசித்துப்பார், நீயும் அதை தொட்டுப்பார் என்று ஃபேஸ்புக்கை திறந்தால் எத்தனை காட்சிகள்! நண்பர்களை தாண்டி ஃபேஸ்புக் உரிமையாளர்கள், ஃபேஸ்புக்கை வைத்து பணம் சம்பாதிக்கின்ற முதலைகள். ஃபேஸ்புக்கை திறந்தா நமக்குன்ற ஒரு பேஜ் இருக்கு, அப்படித்தானே? ஹோம் பேஜ்னு பொதுவான ஒரு பேஜ் இருக்கு. என்ன நடக்குது பார்க்கலாமா? ஒரு முஃமினுக்கு பார்க்கலாமா? சுவர்க்கத்தை ஆசைப்படுகிற ஒரு முஃமினுக்கு பார்க்கலாமா? அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டிய சமூகம், படைத்தவன் ரப்பை கோபமூட்டுகின்ற, வெறுப்பூட்டுகின்ற விபச்சார காட்சிகளை கொண்டு அலங்கரிக்கின்ற செயல்.
விளையாட்டு நிகழ்வுகள் அது கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், இன்னும் உள்ள விளையாட்டுக்களாக இருக்கலாம். ஒரு காலத்தில் கிரிக்கெட்டுண்டா என்னங்க, 6 அடிக்கிறதும் 4 அடிக்கிறதும் கை தட்டுறதும். இன்றைக்கு என்னங்க, கிரிக்கெட்டு பார்க்கலாமா ஒரு மூமினுக்கு? IPL பார்க்கலாமா? FIFA பார்க்கலாமா? ஒரு காலத்தில் விளையாட்டை பார்த்தோம், அதிலே கேள்விக்குறி. தொட விலங்க விளையாடுறான், எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்விக்குறி தான். ஏன்? உடனே நமக்கு வர ஆதாரம் என்ன? அபூபக்கர் ரதியல்லாஹு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் திறந்து கொண்டிருந்தார்கள், உமர் ரதியல்லாஹு வரும் பொழுது திறந்து கொண்டிருந்தார்கள், தொடையை திறந்து கொண்டிருந்தாங்க தானே. உஸ்மான் ரதியல்லாஹு வரும் பொழுது மூடிக்கொண்டார்களே. ஏன் மூடினார்கள்? மலக்குமார்கள் பார்த்து வெட்கப்படுகிறார்கள். அந்த உஸ்மான் வெட்கமுள்ளவர் மூடிக்கொண்டாங்க. இன்றைக்கு அது மட்டுமா நடக்குது? அவன் கோல் அடித்தால் இவனுடைய வீடியோவை திருப்புவது யார் பக்கம்? அரைக்குறை ஆடையோடு வீட்டுக்குள் தனி அறையிலே செய்ய வேண்டிய காட்சிகளை மைதானத்திலே அமர்ந்து செய்கின்ற ஆபாச காட்சிகளின் பக்கம் வீடியோவை திறக்கிறான். நாங்களும் கைதட்டி குதூகலித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா? அவன் 6 அடிக்கிறான், அதுதான் கிரிக்கெட்டு. அவன் 4 அடிக்கிறான், அதுதான் கிரிக்கெட்டு. இவன் விக்கெட் எடுத்தான், அதுதான் கிரிக்கெட்டு. ஆனால் இன்றைக்கு 6 அடித்தால் அரைக்குறையோடு ஒரு டாங்ஸு, 4 அடித்தால் அரைக்குறையாடோ ஒரு டாங்ஸு, ஒரு கெச்ச பிடிச்சா என்ன? நான் கேட்கிற கேள்வி என்ன? ஈமானுள்ள ஒரு மனிதன் விபச்சாரத்தை நான் நெருங்க மாட்டேன், அல்லாஹ் சொல்கிறானே, வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்று என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு கட்டளையிடுகிறானே. அந்த கட்டளையை ஏற்று இதுவெல்லாம் விபச்சாரத்தின் பக்கம் இட்டு செல்லுகின்ற பாவங்களுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது நான் பார்க்க மாட்டேன் என்கிற நிலையில் இருக்கிறோமா? ரெஸ்லிங், அங்கால என்ன கிக் பாக்ஸிங், முஸ்லீம்கள் தான் வீரர்கள். அதில் பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிச்சா சரி வருமா? பிஸ்மில்லா சொல்லி மதுபானம் குடிச்சா ஹலால் ஆகுமா? இஸ்லாமிய கீதம் உண்டு, மியூசிக்கு போட்டு பாட்டு படித்தா ஹலால் ஆகுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முகத்துக்கு அடிக்காதீர்கள் என்றார்கள். மனிதனுடைய முகத்துக்கு மட்டுமல்ல, ஆடு மாடு மிருகங்களோட முகத்துக்கு சூடு போடாதீங்கன்றாங்க. அல்லாஹு அக்பர். முகத்துக்கு அடிப்பது தான் விளையாட்டு. ஒரு முஸ்லிம் அந்த விளையாட்டில் வீரனாக இருக்கிறான், அல்லாஹுவை சொல்லி அடிக்கிறான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அது வேறு. அவன் அடிக்கிறான், அடித்த பிறகு காட்டுகிற காட்சிகள் அரைக்குறை ஆடையுடன் கூடிய அந்நிய பெண்களுடைய காட்சிகள். ஒரு முஃமின் பார்க்கலாமா? ஒரு முஸ்லிம் பார்க்கலாமா? ஜினாஹுமா அந்நதர், கண்கள் செய்கிற விபச்சாரம் பாவம் என்றார்கள். நீங்கள் ஃபேஸ்புக்கிலே பார்த்தால் என்ன, வாட்ஸ்அப்பிலே பார்த்தால் என்ன, இன்ஸ்டாகிராமிலே பார்த்தால் என்ன, கூகுளிலே பார்த்தால் என்ன, யூடியூபிலே பார்த்தால் என்ன, டிவியிலே பார்த்தால் என்ன, கிரிக்கெட் மைதானத்திலே பார்த்தால் என்ன, கண்ணால் பார்ப்பது விபச்சாரம் இல்லையா? எங்களுடைய உள்ளம் நடுங்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற இடத்திலே நானும் தான் பேசுகிற, நானும் தான் கேட்கிற, நீங்களும் தான். எங்களுடைய ஈமானை நாங்கள் தான் தட்டி பார்க்க வேண்டும். எங்களுடைய இறையச்சத்தை நாங்கள் தான் தட்டி பார்க்க வேண்டும். விரோதிகள் எங்களை சதிவலையிலே போட வேண்டும். படைத்தவன் ரப்பு எந்த விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னானோ அந்த விபச்சாரத்தில் ஒரு முஃமினை கொண்டு போய் படிகடாவாக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஏகப்பட்ட திட்டங்களை வரைந்திருக்கிறான். எங்களுக்கு சிந்திக்க நேரம் இல்லை, எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி, ஆனால் படைத்தவன் ரப்பை வெறுப்பூட்டுகின்ற காட்சி. மொபைல் போனிலே தொடர்பு கொள்ளுகிறோம். யாரை? சில பேருக்கு இந்த கஸ்டமர் கோல் பண்றதிலேயே இன்பம் இருக்கு. எதுக்குங்க? அங்கிருந்து இனிமையான குரல்ல பதில் தருவாங்க, அப்படித்தானே? யாரு? அன்பார்ந்தவர்களே,
அவர்களுடைய குரலை ரசிக்கிறோமா? ஷைத்தானும் இருக்கிறான், மனிதனும் இருக்கிறான். உலகம் திட்டம் போட்டு விட்டது. எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் அழகான குரல் பெண்களை தேடி வைத்தார்கள். ஏன்? அல்லாஹ் போதுமானவன். எங்களுடைய ஈமானை பழுதடைய செய்யதானே. விபச்சாரத்தை வெறுக்குகிற மனிதனுக்கு விபச்சாரத்தை நெருக்கி வைக்கத்தானே மொபைல் போனிலே கோல் எடுக்கிறோம். ஒரு ஆண் தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய கணவன் வீட்டிலே இல்லாத நேரம், உங்களுக்கு பக்கத்திலே மஹரமியத்தான ஆணோ மஹரமியத்தான பெண்ணோ பக்கத்திலே இல்லாத நேரம் ஒரு அந்நிய ஆண் கோல் எடுக்கிறார். உங்களுடைய கணவனுடைய மொபைல் போனுக்குத்தான் கோல் எடுக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். கணவன் வீட்டில் இல்லை, முடிஞ்சது. இதை தாண்டிய பேச்சுக்கள், இதை தாண்டிய கருத்து பரிமாறல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா? இளைஞர்களுடைய வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா? நாங்க என்ன நினைக்கிறோம்? நேரடியா போய் ஒரு பெண்ணோட பேசுறது தான் ஹராம். அல்லாஹ் அவனுடைய வேதத்தில் என்ன சொல்கிறான்? ஃபலா தஹ்பஅன பில் கவுல், வளைந்து குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், உள்ளத்தில் நோய் உள்ளவனின் உள்ளம் ஆசைப்படும். யாரு பேசுகிறார்? பிரச்சனை இல்லை. அவன் பேசுகிற பேச்சுக்கு, அந்த குரலுடைய இனிமைக்கு, இந்த குரலை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை வருகிறதா? இந்த குரலுடையவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வருகிறதா? ஒரு முஃமின் ஆஃப் பண்ண வேண்டும், கட் பண்ண வேண்டும். தொடர்பை நீடிக்க கூடாது. ஆணோ பெண்ணோ, ஆணுடைய உள்ளத்தில் ஆசையை போடுகிற பெண், பெண்ணுடைய உள்ளத்தில் ஆசையை போடுகிற ஆண், எந்த வடிவத்தில் வரட்டும். இன்றைக்கு இதை தாண்டி எங்களோட சமூகத்துக்கு சரியான ஒரு மகிழ்ச்சி என்ன? ஏஐ. மாஷா அல்லாஹ், உலகத்தை புரளச் செய்கிறது. ஏஐ, ChatGPT உலகத்தை புரளச் செய்கிறது. அப்படித்தானே? உலகத்தில் வரலாறை மாற்றப் போகுதாம். இல்லை சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய ஈமானை பறிக்கப் போகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த இளைஞர்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஓய்வு நேரம் கிடைத்து விட்டால் ஏஐயை துறக்கிறது. இது வழி தெரியலைன்னா நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி இருக்குமோ தெரியாது, ஆனால் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அல்லாஹுவை பயப்படுவதற்காக சொல்கிறேன், இதை பயன்படுத்துவதற்காக சொல்லவில்லை. ஏஐயிலே போய், ChatGPTலே போய், இன்றைக்கு நிறைய சாஃப்ட்வேர் வந்துட்டுது. என்ன, அங்கே போய் அந்நிய குரல், அழகான ஒரு குரலில் பேச வேண்டும் என்றால் உலகத்தில் இனிமையான பெண்ணின் குரலில் அங்கிருந்து சத்தம் வருகிறது. ரசிக்கிறான் இளைஞன். அந்நிய பெண்ணின் குரல் எங்கிருந்து வந்தால் என்ன? ரசிப்பது ஹராம். ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், உள்ளத்தில் ஆசை நோயுள்ள அந்த மனிதனுடைய உள்ளத்தை அது ஆசை கொள்ளச் செய்யும். பேசலாமா? கணவன்மார் வீட்டில் இல்லாத நேரம் படித்த பெண்மணிகள், படித்த மனைவிமார்கள், அதில் போய் ஒரு பெண்மணி கணவனோடு எப்படி பேச வேண்டும் என்று கேட்டால், மனைவி அழகான குரலில் பேச பேச ஏஐ பதில் தருமாம், இனிமையான ஆண் குரலிலே. இந்த பெண்மணிக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? ஏண்ட ஆண் வீட்டுக்கு வந்தால் இப்படி பேசுறது இல்லையே, ஏஐ எவ்வளோ இன்பமாக பேசுது, ஏண்ட கணவனும் இப்படி இனிமையாக பேசினா நல்லா இருக்குமே. இது விபச்சாரம் இல்லையா? இது விபச்சாரத்தின் பக்கம் நெருக்கி வைக்கின்ற பாவ செயல் இல்லையா இது? அந்நிய பெண்ணின் குரலை ஏஐயிலே கேட்க, அதன் இனிமையால் நானும் நீங்களும் உள்ளத்தினால் காவு கொள்ளப்படுகிறோம் என்றால், இது போன்ற ஒரு குரல் உள்ள பெண் எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று உள்ளத்தில் உள்ள ஆசையை தூண்டிவிடுகிறது என்றால் ஹராம் இல்லையா இது? ஜினல் உதுன் அலிஸ்திமா, காது செய்கிற விபச்சாரம் கேட்பது என்றார்கள். அந்நிய பெண்களோடு ஒரு முஃமின்
ஒரு முஸ்லிம் வளைந்து குலைந்து நெளிந்து பேசக்கூடாது. தேவைக்கு பேசுறதாக இருந்தா மஹரமியத்தான ஆண் இருக்க, கணவன் பக்கத்திலே இருக்க, தேவைக்கு பேசலாம், சுகசெய்தி விசாரிக்கலாம். ஆனால் ஒரு பெண்மணி அவளுடைய இனிமையான குரலில் பேசக்கூடாது. சாதாரண குரலில் பதிலளித்து விட்டு முடித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் 1400 வருடத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. இன்றைக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. இதுதான் இஸ்லாம். ஜவாமிஉல் கலீம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்ன? சிறிய வார்த்தைகளை சொல்லிட்டு போவாங்க, கியாமத்து வரைக்கும் விளக்கம் சொல்லலாம். மனிதனை வழிகெடுத்து நாசமாக்க இஸ்லாத்தின் விரோதிகள் என்னதான் புது கண்டுபிடிப்பு கொண்டு வந்தாலும் அதற்கு விளக்கம் சொல்லுகிற அளவுக்கு நபிகளாருடைய வார்த்தைகள் விசாலமான அர்த்தம் கொண்டது. பிடிக்கிறோம். அன்றைக்கு விபச்சாரண்டு பிடிக்கிறேன்டா பக்கத்தில் உள்ள பெண்மணியை தொட்டுத்தான் பிடிச்சி பார்க்கணும், அப்படித்தானே? என்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்து ஃபேஸ்புக்கை திறக்கிறேன், ஒரு அந்நிய பெண்ணின் படத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக. இது கண் செய்கிற விபச்சாரம் இல்லையா? வீட்டிலே இருக்கின்ற டிவியை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகிறேன், சேனலை மாற்றுகிறேன், விபச்சார காட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக. இது கை செய்கிற விபச்சாரம் இல்லையா? யூடியூபுக்கு சென்று இழுத்திழுத்து வீசுகிறேன். எதற்காக? அந்நிய பெண் ஆடுகிற பாடலை கேட்க வேண்டும். விபச்சாரத்துக்கு இட்டு செல்கிற பாவம் இல்லையா? இது கை செய்கிற விபச்சாரமாக அமையாதா? அன்பார்ந்தவர்களே, ஏஐக்கு சென்று அல்லது ChatGPTக்கு சென்று இந்த விரலால் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். விரலால் தட்டி தட்டி பேசுகிறோம். கை செய்கிற விபச்சாரம் இல்லையா? அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கால் செய்கிற விபச்சாரம் நடந்து செல்வது, ஒரு பெண்ணை தேடி செல்வதுதான் ஹதீஸ். இன்றைக்கு காலால் ஒரு யூடியூப் சென்டருக்கு போகிறோம், ஒரு விபச்சார மடுவத்துக்கு போகிறோம், ஒரு கிளப்புக்கு போகிறோம். இன்றைக்கு என்ன? இன்றைக்கு மசாஜ் சென்டர்கள் வந்திருக்குது. யார் மசாஜ் பண்ணுறது? அந்நிய பெண்கள் இருக்குதா? நம்ம நாட்டில் இஸ்பான்றாங்க, SPA போட்டிருக்கிறாங்க. இங்கே என்னென்னமோ போட்டிருக்கிறாங்களோ தெரியாது. என்னங்க? மசாஜ் சென்டர். தலைமுடி வெட்டுகிறாள் ஒரு பெண்மணி, தலையை காவோனா மசாஜ் செய்கிறாள். நாங்களும் போய் தலையை கொடுக்கிறோம். இன்றைக்கு உடம்புல ஒவ்வொரு பகுதிக்கும் மசாஜ் சென்டர் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஆரோக்கிய மருத்துவம், ஆரோக்கிய மருத்துவம். ஒரு பெண்மணி உடம்பை பிடித்து மருத்துவம் செய்கிறாள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதை தேடி இளைஞர்கள் அல்ல, வயோதிபர்களும் படையெடுக்கிறார்கள். அந்த இடத்துக்கு நடந்து போறதே நான் விபச்சாரத்துக்கு இட்டு செல்வது என்றால், அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் வரும் என்பதனால தான் முஃமின்களுக்கு சொல்லிவிட்டான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், அசிங்கங்களை நெருங்க வேண்டாம். வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். எவ்வளவு அழகான வழிகாட்டல் என்று பாருங்கள். ஒரு மூமின் என்ற அடிப்படையில், ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் எப்படி நடக்க வேண்டும்? நாங்கள் தான் கேட்க வேண்டும். நாம் படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனா, சுவனத்தை நோக்கி பயணிப்பவனா, அல்லது ஷைத்தானுக்கு நெருக்கமானவன் நரகத்தை நோக்கி நடப்பவனா? அல்லாஹுவை பயந்து கேள்வி கேட்டு விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்கிற அந்த கட்டளையை நானும் நீங்களும் நிறைவேற்றுவோமாக இருந்தால் அந்த விபச்சாரம் என்ற பாவத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம், அவர்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும். வகுல்லில் முஃமினாத், முஃமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தட்டும். சினிமா பார்க்கறது ஹராமா ஹலாலாங்க? என்னடா புதிய ஃபத்வா ஒன்று கேட்காரு. அதிகம் வியூஸ் கொடுக்கிறது யார்? அதிகம் லைக் கொடுக்கிறது யார்? அதிகம் ஷேர் பண்றது யார்?
அன்பார்ந்தவர்களே, ஃபத்வா நீங்களே சொல்லுங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன, முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுத்து மின் அப்சாரிஹிம், பார்வைகளை தாழ்த்தட்டும். வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தட்டும். பெண்களை இந்த மஜ்லிஸில் பின்னால கொண்டு வந்து அமர வைக்க அனுமதி கொடுப்போமா? உலகிய பாத்திரப்படா. முன்னால கொண்டு வந்து பெண்களை உட்கார வச்சா நீங்க இருப்பீங்க, ஓ பெண்கள் இருக்கிற மஜ்லிஸில் எப்படி நாங்கள் அமர்ந்து இருக்கிற. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஈமான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் சினிமாவுக்கு முன்னால், நாடகத்துக்கு முன்னால், விபச்சார காட்சிகளுக்கு முன்னால் பார்வையை தாழ்த்துகின்ற முஃமின்களாக என்னையும் உங்களை மாற்றுமாக இருந்தால், அல்லாஹ் சொல்வது விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், அதற்கு வழி உன்னுடைய பார்வையை நீ தாழ்த்து. ஆண்மகனே, பெண்ணே, நீ உன்னுடைய பார்வையை தாழ்த்து. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு எங்களுடைய வீடுகள் அதிகமான நேரங்கள் சினிமா காட்சிகளாலும் நாடகங்களாலும் ரெஸ்லின் காட்சிகள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு முஃமினுக்கு ரெஸ்லின் பார்க்கலாமா? இதெல்லாம் பேசப்படாததுனால சில பேரோட பொழுதுபோக்கே இங்கே தான் இருக்கு. அவன் ஒரு காலம் இருந்துச்சு, ஆண்கள் மட்டும்தான் விளையாடினாங்க. அதுவே அவன் உடுக்கிற உடுப்புக்கு பார்க்கலாமான்றது என்னதான் ஒரு முஃமினுக்கு கேள்விக்குறிதான். இன்றைக்கு எப்படி இங்கே இருக்குது ரெஸ்லின்? விபச்சாரம், விபச்சார காட்சிகள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கும் காட்டாத இடங்களை எல்லாம் ரெஸ்லின் என்ற போர்வையில் வந்து சாதாரணமாக காட்டிவிட்டு போகிற அளவுக்கு ஃபவாஹிஷுகள், அசிங்கங்கள், அநாகரீகங்கள் எங்களுடைய வீட்டுக்குள், எங்களுடைய மொபைல் போனுக்குள் தொடர் நாடகங்களாக, தொடர் ரெஸ்லின் காட்சிகளாக, தொடர் விளையாட்டுகளாக, ஹைலைட்ஸுகளாக வந்துவிட்டு போகிறது என்றால் இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? படைத்தவன் ரப்புடைய கட்டளைக்கு மாறு செய்கின்ற மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் சகோதரர்களே, எங்களுக்குத்தான். ஏன் இவைகளை தவிர்த்து வாழ முடியாதா? இவைகளை ஒதுங்கி வாழ முடியாதா? நாங்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும் சகோதரர்களே. ஏன் என்னால் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியவில்லை? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்ற இந்த ஒரு கட்டளையை ஏன் என்னால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை? அவர்கள் நடைமுறைப்படுத்த விடமாட்டார்கள், சுற்றி சுற்றி வருவார்கள். ஆனால் எங்களுடைய ஈமான், எங்களுடைய இறையச்சம், சுவனத்தின் மீது இருக்கின்ற ஆசை, படைத்தவன் ரப்போடு இருக்கிற மஹப்பத் எங்களை அதிலிருந்து தூரமாக்க வேண்டும் சகோதரர்களை. பாருங்கள், என்ன தளங்களை பாவித்தாலும், என்ன சேனல்களை பாவித்தாலும், எந்த விளையாட்டை பார்த்தாலும், இன்றைக்கு நேச்சுரலாக ரோட்டில் பார்க்கறது குறைவு, இதில் செய்கிறது தான் அதிகமாக போச்சு. இதெல்லாம் நமக்கு பாவமாகவே விளங்குது இல்லைங்க, பாவமாகவே பார்க்கறது இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, நேராக போனால் பார்க்குறது குறைவு. ஒன்று அவங்க மூடிக்கிட்டு போகிறாங்க, அல்லது நம்ம பார்வையை தாழ்த்திட்டு போயிடுறோம். ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களை வைத்து, அருட்கொடைகளை வைத்து, சொகுசு வாழ்க்கையை வைத்து இந்த ஹராத்தை செய்து விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குவது தான் அதிகம் என்றால், இதிலிருந்து தூரமாகுவதற்கான வழியை நானும் நீங்களும் பார்க்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல பெண்மணிகள் பார்வையை தாழ்த்துங்கள், அவர்கள் அவர்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வலா யத்ரிப்ன பிஅர்ஜுலிஹின்ன, வலா யத்ரிப்ன பிஅர்ஜுலிஹின்ன, அவர்களுடைய கால் பாதங்களை பூமியிலே அடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கொலுசுகளை போட்டுக்கொண்டு, சலங்கைகளை போட்டுக்கொண்டு கால் பாதங்களை அடிப்பது, பெண்களுடைய நடையில் ஒரு இனிமை வரும், அந்த நடையை பார்க்கிறதில் ஒரு இன்பம் வரும்.
அதையும் ஒரு பெண்மணி செய்யக்கூடாதுன்னு சொன்னா, அன்பார்ந்தவர்களே, அரைக்குறை ஆடையோடு அவர்கள் ஆடுகிற டான்ஸை நமக்கு பார்க்கலாமா? அதோட வழிகாட்டலை பாருங்களேன் சகோதரர்களே, எவ்வளவு அருமையான வழிகாட்டல். இதெல்லாம் எதற்கு? விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே என்று சொன்னா எப்படி நெருங்காதேன்றது விளங்காது. அல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்கிறோம். இதெல்லாம் விபச்சாரத்துக்கு கொண்டு போகுமா? அதை ஒரு பெண் செய்யவும் கூடாது, ஒரு ஆண் செய்யவும் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா மஅ ஸீ மஹ்ரமின். ஒரு மஹரமியத்தான ஆண் பக்கத்திலே இல்லாமல் ஒரு ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருக்க கூடாது என்றார்கள். சாதாரண விடயமா இது? இன்றைக்கு எங்களுடைய சாதாரண ரெஸ்டாரண்ட்டுகளுடைய நிலை என்ன? எங்களுடைய ஆஃபீஸுகளுடைய நிலை என்ன? எங்களுடைய கெசியர் மேசைகளுடைய நிலை என்ன? எங்களுடைய வியாபார தலங்களுடைய நிலை என்ன? பெண்களை போட்டாதான் ஆண்கள் வாராங்க, ஆண்களை வேலைக்கு வச்சாதான் பெண்கள் வாராங்க. பெண்களுக்கு கொஞ்சம் சம்பளம் குறைவு தானே. யார் இது? யாருங்க சொல்றது? ஒரு முஸ்லிம் சொல்கிறார். வியாபார தலத்திலே நான் ஒரு மேனேஜராக இருந்து கொண்டு என்னுடைய அசிஸ்டனாக யாரை வைத்துக் கொள்வது? படித்த பெண்மணி, இவ்வளவு வச்சா நம்மட கம்பெனி முன்னேறும். தனிமை அறையிலே மஷூரா, ஆலோசனை. நஊது பில்லா, நஊது பில்லா. நடக்குதா இல்லையா? பாடசாலை, முஸ்லிம்களுக்கென்று தனித்துவமான பாடசாலைகளை உருவாக்க வேண்டும். ஏங்க இஸ்லாமிய பாடசாலைக்குள் இருந்து ஏன் உண்மை முஸ்லிம்களை உருவாக்க முடியவில்லை? மிம்பருக்கு ஏறுகின்ற ஒரு இளைஞனை உருவாக்க முடிகிறதா? முஸ்லிம் வட்டிக்கு எதிராக போராடுகின்ற ஒரு அக்கவுண்டரை உருவாக்க முடிகிறதா? ஆங்கில வைத்தியம் உலகத்துக்கு செய்கின்ற துரோகத்தை பேசுகின்ற ஒரு இஸ்லாமிய வைத்தியரை உருவாக்க முடிகிறதா? இஸ்லாமிய பெண்களின் கற்பை பாதுகாக்கின்ற VOG லேடிகளை உருவாக்க முடிகிறதா? ஏன் முடிவதில்லை? ஏன்? அதிபர் ஆண், உப அதிபர் பெண். இந்த பக்கம் அதிபர் இருக்கிறார், அந்த பக்கம் உப அதிபர் இருக்கிறார். ஒரு தனி அறையில் தனி மஷூரா போகிறது. சமூகத்துக்கு வெற்றி கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா? இவர் என்ன மலக்கா? இவர்களுக்கு ஆசை வராதா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் வலா தக்ரபுஸ் ஸினா. விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று சொன்ன இஸ்லாத்துக்குள் இருந்து கொண்டு ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க கூடாது என்று சொன்ன மார்க்கத்தில் இருந்து கொண்டு அதையே வித்திடுகின்ற, அதற்கே அடித்தளமிடுகின்ற முஸ்லிம்களாக நானும் நீங்களும் இருந்தால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எப்படி விபச்சாரத்திலிருந்து தூரமாகியவர்களாக, மானக்கேடான செயல்களிலிருந்து விலகியவர்களாக எப்படி மாறலாம்? வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. அல்லாஹ் சொல்கிறான், ஜாஹிலிய கால, முன்னைய ஜாஹிலிய கால பெண்மணிகள் அரைக்குறை ஆடையோடு திரிந்தது போன்று நீங்களும் திரிய வேண்டாம். இதற்கு சஹாபாக்கள், தாபிஈன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்? ஜாஹிலிய காலத்து பெண்கள் தலையில் அப்படி இதை போடுவாங்களாம். எது? நிக்காபு, ஃபர்தா. காதுக்கு பின்னால் எடுத்து முதுகுக்கு பின்னால் போடுவாங்க. மார்பக பகுதியெல்லாம் திறந்திருக்க பாதையினருகே சுற்றி வருவார்கள். ஆண் துணையின்றி பயணம் செய்வார்கள். நிறைய பிரச்சனை தான் அங்கே வருது. ஆண் துணையின்றி பயணம் செய்வது. அல்லாஹ் சொன்னான், முன்னைய கால ஜாஹிலியத் பெண்கள் சுற்றித் திரிவது போன்று சுற்றித் திரிய வேண்டாம். நறுமணத்தை பூசிக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு ஒரு பெண்மணி பாதைக்கு இறங்குகிறாள். இதுவெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம், ஒரு பெண்மணி இறங்குறாள்டா 10 இளைஞர்கள் பாதைக்கு வராங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்குங்க? அதை பார்த்து ரசிப்பதற்கு. விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். திருமண மஜ்லிஸுகள் எப்படிங்க நடக்குது?
பல ஆயிரங்கள் செலவழித்து ஒரு பெண்மணி அலங்கரிக்கப்படுகிறாள். நேற்று வரைக்கும் இஸ்லாமிய ஆடை அபாயா ஃபர்தாவோடு இருந்தவள் தாயே, சகோதரியே, தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணம் என்ற போர்வையில் பெண் அலங்கரிப்பு நிகழ்வு நடக்கிறதா? இலட்சங்கள் ஆயிரங்கள் செலவழித்து விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குகிற ஷைத்தானிய வேலையை செய்கிற இஸ்லாமியர்களாக இருந்தால் அவளை அலங்கரித்து மணமகன் மணமகள் ஒரே மேடையில் அமர வைக்கப்படுகிறார்கள். இங்க இருக்குதா அந்த கலாச்சாரம்? இருக்குதா? இருக்குது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யாருங்க நாங்க? கணவனின் குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் வருகிறார்கள். அரைக்குறை ஆடையோடு இருக்கிற புது மணமகளை பார்த்து மகிழுகிறார்கள். குடும்பத்தில் இருக்கிற அந்நிய பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். அலங்கரித்து தன்னுடைய அழகை அழகுபடுத்தி காட்டுகின்ற தன்னுடைய குடும்பத்து புது மாப்பிள்ளையை பார்த்து ரசிக்கிறார்கள். எங்கே இஸ்லாம் பேணப்பட வேண்டுமோ, எங்கே படைத்தவன் ரப்புடைய நினைவு வர வேண்டுமோ, எங்கே அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாக்கள் உயிர் பெற வேண்டுமோ, அந்த திருமண மஜ்லிஸுகள் விபச்சாரத்தின் பக்கம் நெருக்கி வைக்கின்ற மஜ்லிஸுகளாக இருந்தால் எங்கே அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க போகிறது? வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. நீங்கள் விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம், அது அநாகரீகம், அது மானக்கேடானது. வஸாஅ சபீலா, மிக மோசமான கெட்ட வழி என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்களுடைய திருமண மஜ்லிஸுகள் எல்லாம் அசிங்கங்களை அலங்கரிக்கின்ற, ஒரு மூமினுக்கு கெட்ட வழியை கொண்டு வந்து சேர்க்கின்ற, விபச்சாரத்தை நெருக்கி வைக்கின்ற நிலையில இருக்கிறது என்றால், இளைஞர்களே, பெற்றோர்களே, யுவதிகளே, அல்லாஹ் சொன்ன கட்டளை விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்ற அந்த கட்டளையை நானும் நீங்களும் நடைமுறைப்படுத்தக்கூடாதா? இஸ்லாமிய வழிகாட்டல் கியாமத்து வரைக்கும் இருக்கிறது. சகோதர சகோதரிகள், நம் விபச்சாரத்தை பற்றி நாம் பேசல, அது தலைப்பும் இல்லை. விபச்சாரத்துக்கு இஸ்லாம் வைத்திருக்கிற தண்டனைகளை பற்றி நான் இன்னும் பேசவில்லை. விபச்சாரம் உலகத்திலும் மறுமையிலும் மனிதனை எப்படி கேவலப்படுத்தும் என்று நான் இன்னும் பேசவில்லை. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குகிற வழிகள் இஸ்லாம் எந்த அளவு தெளிவாக எச்சரிக்கை செய்திருக்கிறது என்பதைத்தான் உங்களுக்கு நான் தொட்டு காட்டுகிறேன் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர்ற காலத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஒரே திடலில் தொழுதார்கள், ஒரே ஹாலில் தொழுதார்கள், ஒரே மஸ்ஜிதில் தொழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே தொங்கவிட்ட திரை என்ன தெரியுமா? இறையச்சம் என்ற திரை. லிபாசு தக்வா ذَلِكَ خَيْرٌ. இறையச்சம் என்ற ஆடைதான் உங்களுக்கு சிறந்தது. ஆண்கள் பின்னாலே, பெண்கள் பின்னாலே இருப்பாங்க, ஆண்கள் முன்னாலே இருப்பாங்க. இஸ்லாத்திர ஆரம்ப கட்டம் முஸ்லிம்கள் சஹாபாக்களுக்கு பரிபூர்ணமான ஆடை வசதி இருக்கல்ல. அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கீழாடை இருக்குது பாருங்க, வேஸ்ட் என்று சொல்லுவோமா, இதை தூக்கி தோல்ல கட்டுவாங்க. சுஜூது செஞ்சா பிற்பகுதியெல்லாம் பெண்களுக்கு விளங்கும். ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு கொடுப்பார், பெண்களே கொஞ்சம் தலையை தாமதித்து தூக்குங்கள் சுஜூதுல இருந்து. ஏன்? அவங்க முதலாவது தூக்கினா காணக்கூடாத காட்சியெல்லாம் விளங்கும். 7 வயது சிறுவன் மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் அவர்களுடைய பிரதேசத்திலே தொழுவித்தார். குர்ஆன அவர்தான் அதிகம் பாடமாக்கி இருந்தார். 7 வயது. இஸ்லாம் சொல்லும் குர்ஆன் நல்லா பாடமா தொழுவிங்கண்டும். அவர் தொழுவிக்கிறார். தொழுது முடிஞ்சு பெண்கள் சொல்லுவாங்க, ஆண்களை பார்த்து, ஆண்களே உங்களுடைய இமாமுட பித்தட்ட மறை இங்க எல்லாம் விளங்குதுண்டுவாங்க. அந்தளவு வறுமையில் இருந்தாலும் இஸ்லாம் சொன்னது, ஆண்களுக்கு சிறந்த சஃப்பு முதல் சஃப்பு, பெண்களுக்கு ஆக மோசமான சஃப்பு முதல் சஃப்பு உண்டாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட திரை தெரியுமா? ஏன்? ஆண்களை நெருங்கக்கூடாது. தொழுகையிலும் சஃபிலும் ஆண்களோட கடைசி சஃபை பார்க்கிற அளவுக்கு பெண்களுடைய சஃப் இருக்கக்கூடாது. திரை போடுறதுக்கு வசதி இருக்கல்ல,
2 மாடி கட்டிடம் கட்ட வசதி இருக்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளத்துக்கு இறையச்சத்தை போட்டாங்க. ஒரு பெண்மணி ஆண்களை நெருங்கி வரக்கூடாது. அதனால ஒரு பெண்மணி கடைசி சஃபை நோக்கி போகணும். அல்லாஹு அக்பர். இதானே அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட திரை. இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன? இஷா தொழுகைக்கு வருவாங்க பெண்கள், சுபகு தொழுகைக்கு வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போடக்கூடிய கட்டளையை பாருங்கள். ஐயும் அம்ரஅத்தின் அஸாபத் பஹூரன், எந்த பெண்ணாவது நறுமணத்தை பூசிவிட்டால், ஒரு பெண்மணி இரவையில வீட்டுள்ளுக்கு நறுமணம் பூசுறது நல்லம். ஏன்? கணவனை நெருங்க வேண்டும், வீட்டுளுக்கு இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். யாராவது ஒருவர் கணவனை வரவேற்பதற்கு மகரிபுக்கு பின்னால நறுமணம் பூசினா இஷா தொழுகைக்கு வரவானண்டாங்கல்ல. ஃபலா தஷ்ஹத் மஅனல் இஷா அல் ஆகிரா, இஷாவுக்கு முன்னால நறுமணம் பூசினா இஷா தொழுகைக்கு வரவானண்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஏன்? வாசனை போகுது, திரும்பி பார்க்க சொல்லுமா இல்லையா? ஜமாத்து தொழுகைக்கே பெண்களுக்கு வரவானு சொல்லிச்சுதுண்டா, நறுமணத்தை பூசிக்கொண்டு பாதை நெடுகே திரியலாமா? கம்மன்றுக்கு திரும்பி பார்க்குறாவா, ஒரு ஆணுடைய உள்ளம் அப்படியே காவு கொள்கிறது. இது விபச்சாரத்தின் பக்கம் நெருக்குகிற வேலையை ஒரு ஈமானிய தாய் செய்கிற வேலை இல்லையா? அடே வீட்டுள்ளுக்கு பூசுங்க தாய்மார்களே, சகோதரிகளே, கணவனுக்கு முன்னால பூசுங்க. கணவன் உங்களை நெருங்கி வருகிற அளவுக்கு இனிமையால் குளியுங்கள், நறுமணத்தால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அந்நிய ஆண்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய வாசனையை காட்டக்கூடாது. ஐயும் அம்ரஅத்தின் இஸ்தஅதரத் ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது மின் ரிஹிஹா ஃபஹிய ஜானியா. இந்த ஹதீஸை சில அறிவிப்பாளர்கள் பலவீனப்படுத்துறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கூற்ற. சில அறிஞர்கள் சஹீஹான ஹதீஸ் என்றாங்க. சஹாபாக்களோட கூற்று சஹீஹா வந்திருக்குது. அதனால் உங்களுக்கு சொல்றேன், ஒரு பெண்மணி நறுமணத்தை பூசிக்கொண்டு அதை ஆண்கள் நுகர வேண்டும் என்கிற நோக்கத்தில் நடந்து செல்வாளாக இருந்தால் அவள் விபச்சாரி என்றார்கள். இந்த உலகம் என்ன தெரியுமா செய்தது? ஆண்களுக்கு தண்ணி வாசனை, பெண்களுக்கு தண்ணி வாசனை. என்னங்க நாங்களும் வாங்கி கொடுக்குறோம். ஆண்கள்ட வாசனை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணுமா, பெண்கள்ட வாசனை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுமா. எதுக்கு? மூக்குல பட்டா உடனே நுகர்ந்து பார்க்கறது. குரலுக்கு அல்லாஹ் சொன்னான், வளைந்து குலைந்து இனிமையான குரலில் பேசாதீர்கள், ஆசை உள்ள உள்ளம் ஆசை கொள்ளும். இதுதாங்க மூக்குக்கும் ரூல்ஸு, இதுதாங்க நுகர்றதுக்கும். வாங்கி கொடுங்க, நான் வந்தா பூசு, வீட்டுக்கு வாசமாயிரு, ரோட்டுக்கு பாதைக்கு அனுமதி கிடையாது. திருமண வீட்டில் பெண்கள் இருக்கிற இடத்துல போய் சிலது இருக்கும், அரவருக்கு தாங்கி நிற்கும் வாசம். அப்படி இருந்தால் அந்த மஜ்லிஸுக்கு பூசு. ஒரு நாள் முழுக்க இருக்கும்னா உனக்கு திருமண வீட்டிலையும் பூச அனுமதி இல்லையே. திருமணம் முடிஞ்சு ரோட்டில் பாதையில் தான் நடந்து வரணும். அந்நிய ஆண்கள் என்னுடைய மனைவியின் இனிமையை ரசித்தால், வாசனையை ரசித்தால் என்ன நிலைமைங்க? சும்மா நான் கேட்குறேன், உங்களோட பொஞ்சாதியை 10 பேருக்கு தெரியும். ஊருக்கே திருமணம் முடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் வாசனை திரவியத்தோடு போனால் அந்த இளைஞனுக்கு வீட்டுக்கு போனால் தூக்கம் வருமா? உங்களோட மனைவி தான் மூக்குக்கு வந்துக்கிட்டு இருப்பா. இதுதான் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குறது. சகோதரிகளை சாதாரண பிரச்சனை அல்ல, தாய்மார்களை சாதாரண பிரச்சனை அல்ல. நீங்க என்னமோ நினைக்கிறீங்க இது சாதாரணம் உண்டு. நீங்கள் நறுமணத்தை பூசிக்கொண்டு போக உங்களை பார்த்த உங்களுக்கு அறிமுகமான இளைஞர்கள் உங்களை ஒரு நாளைக்கு மறக்க மாட்டாங்க. அவன் உள்ளத்தினால் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி கொண்டிருப்பான். வல் கல்பு யதமன்னா வயஸ்தஹி, உள்ளம் ஆசைப்படுகிறது, அவளை அடைந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று மேலெண்ணம் கொள்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கல, அவ்வளவுதான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே விபச்சாரத்தை நெருங்குங்கள் என்று வெறுமனே சொல்லவில்லை. விபச்சாரத்தை
எப்படியெல்லாம் நெருங்கக்கூடாது என்பதையும் அழகாக சொல்லி தந்திருக்கிறது என்றால், விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கின்ற இந்த வழிகளையெல்லாம் படித்து விபச்சாரத்திலிருந்து எங்களை நாங்கள் தூரப்படுத்துகின்ற ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? இதை பற்றி ஒரு விளக்கம் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் யுவதிகளுக்கு கொடுக்கிற ஒரு கடமை இருக்கிறதா இல்லையா? எங்களுடைய வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள், தாய்மார்கள், சகோதரிகளுக்கு கொடுக்கிற ஒரு கடமை இருக்குதா இல்லையா? எனவே அல்லாஹுவை பயந்து, அல் குர்ஆனை நேசித்து, நபிகளாரை உள்ளத்தினால் நேசித்து, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்ற அந்த கட்டளையின் மூலம் எதுவெல்லாம் விபச்சாரத்தின் பக்கம் எங்களை கொண்டு போய் சேர்க்குமோ அப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் தேடி தேடி படித்து, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், நல்லதை செய்வதில் முடியுமான அளவு அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். பாவத்தை விடுவதில் மொத்தமாக விடுங்கள். எதுவெல்லாம் விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குமோ அதை முற்று முழுதாக தவிர்த்து நடப்போமாக இருந்தால், அல்லாஹுடைய கட்டளை விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்ற அந்த வழிகாட்டலை செய்து இந்த உலகத்தில் விபச்சாரத்தையும் விபச்சாரத்தின் பக்கம் இட்டு செல்லுகின்ற வழிகளையும் வெறுக்கின்ற உண்மை முஃமின்களாக வாழ்ந்து, உண்மை முஃமின்களாக மரணித்து, மறுமையில் சுவனப்பாக்கியம் பெறுகின்ற அந்த கூட்டத்தில் பெயர் பதிக்கலாம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அப்படிப்பட்ட விபச்சாரத்தை வெறுக்கின்ற, விபச்சாரத்தின் பக்கம் இட்டு செல்லுகின்ற அந்த காரியங்களை வெறுக்கின்ற அந்த பக்குவத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.